இது பாருங்க, நடக்கலை வாங்கிட்டு வர சொன்னால், பச்சை நடக்கலை வாங்கிட்டு வர சொன்னால் இவர் காஞ்ச நடக்கலை வாங்கிட்டு வந்துட்டாரு. இது வேக வச்சா அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும். என்னதான் வேக வச்சாலும் வேகாத மாதிரியே இருக்கும். அதனால நான் நடக்கலை வறுக்கிறேன். வாங்க எப்படி வறுக்கிறேன்னு காட்டுறேன். இந்த மாதிரி நடக்கலையை வறுக்கணும். பச்சை நடக்கலையாக இருந்தால் வேக வைக்கலாம். இது நடக்கலை வந்து காஞ்சிருக்குது, அதனால வேக வச்சோம்னா நம்மளுக்கு வெந்த மாதிரியே இருக்காது. அதனால நான் நடக்கலை வறுக்கிறேன். வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். அது தொல்லியோடு வறுக்கணும். தொல்லி வந்து உங்களுக்கு வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா தொல்லி கருத்துறணும். அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. ஆனால் கெட்டியான வடச்சட்டி அடிகரமாக இருக்கணும். அந்த மாதிரி நான் இண்டாலி வடச்சட்டியில் நான் வறுக்கிறேன். லேசான வடச்சட்டியில் வறுத்தீங்கன்னாக்கா வறுபடாது, சட்டியும் ஓட்டையாயிடும். இந்த மாதிரிக்கு இண்டாலியும் அதிக நம்ம இருக்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரிக்கு நடக்கலை வறுத்தோம்னா நல்லா வறுபடும். நல்லா வறுக்கணும். தொல்லி நல்லா கருப்பாயிடணும். அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம கடையில் வாங்குற நடக்கலை மாதிரிக்கே இருக்கும். நீங்கள் இது மாதிரிக்கு பாருங்கள். வீட்டில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பச்சை இல்லாமல் நடக்கலை காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.